ஹாய். நம்மளோட வெப்சைட்ல புது புது யூசர்ஸ் ஜாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. டே டு டே பேசிஸ்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட டேட்டா எல்லாமே. அதுல வந்து சில பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லாகின் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு வீடியோ கூட பார்க்காம இருக்கீங்க. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு டெக்னிக்கலா ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா? இல்ல உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியலையா? என்ன ப்ராப்ளம்? இல்ல ரேண்டமா வந்து லாகின் பண்ணிட்டீங்களா? ஏன்னா அப்படி ரேண்டமா லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் யூஸ் இல்ல, எனக்குமே யூஸ் இல்ல. இந்த ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்ததே வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஆச்சும் உங்களுக்கு பெட்டரா தெரியணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, பண்ணாம போறீங்க, அது செகண்ட். அது டோட்டலி உங்களோட டிசிஷன்ல நான் விட்டாச்சு. அதுல பிரச்சனையும் இல்ல, அதுல நம்ம ஃபோர்ஸ் பண்ண போறதும் இல்ல. பட் அட்லீஸ்ட் நீங்க லாகின் பண்றீங்கன்னா அது யூஸ் பண்ணணும் இல்லீங்களா? அட்லீஸ்ட் இல்ல என்னால யூஸ் பண்ண முடியல. நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு கமெண்ட் யாருன்னா ஒருத்தர் நான் பாக்குறேன். இப்போ லாஸ்ட் 2 டேஸ்ல மட்டுமே 54 மெம்பர்ஸ் வந்து லாகின் பண்ணிருக்கீங்க. 54 மெம்பர்ஸ்ல நான் ஹார்ட்லி பார்த்தா ஒரு 10 பேர் வந்து வீடியோ பார்த்திருக்கீங்க. கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. பட் இன்னும் சில பேர் வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிக்கல. நான் வந்து ஃபாலோ அப் மெயிலுமே அனுப்பிட்டேன். அதுவுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகுதா இல்லையா? இன்கேஸ் அது வரலனா ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தா தான் தெரியும். நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு வருதா இல்ல வந்து ஏதாச்சும் ஆக்சஸ் பண்றதுல டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கா? ஏதாச்சும் ஒரு 2 வே கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். எய்தர் நான் வந்து என் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்ல வந்து உங்களுக்கு லாகின் பண்ணதோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த இந்த குரூப்காகவே புதுசா நம்ம வந்து டெலிகிராம்ல ஒரு புது லாகினே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல நீங்க உள்ள வந்துட்டு அந்த லாகின் வந்து ஃபுல்லி ஆக்சஸபிள். கமெண்ட் பண்ணலாம். நீங்க உங்களோட கமெண்ட் வந்து டைரக்டா அதுல போடலாம். என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்கு, உங்களுக்கு கிளாஸஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் நான் பாக்குறேன் இப்போ வரைக்கும் 54 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அது போக நம்மளோட ஆல்ரெடி இருந்த மெம்பர்ஸ் அது தனி குரூப்பாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குரூப்ல யாருமே இந்த புது யூசர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 100+ யூசர்ஸ் இருக்காங்க. அதை நான் அப்படியே வச்சிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் 1 வீக்கா ஜாயின் பண்ண எந்த யூசர்ஸுமே அந்த குரூப்ல நான் ஆட் பண்ணல. சோ நீங்க இந்த குரூப்பை ஃபாலோ பண்ணி இதுல உங்களோட டவுட்ஸ், ஏன்னா இதுல வந்து எல்லாருமே புதுசு. அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. அதுல நான் போட்டுட்டேன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். அவங்க 15வது வீடியோல இருந்து டவுட் கேட்பாங்க, 10வது வீடியோல இருந்து டவுட் கேட்பாங்க, எஸ்பெஷலி 7வது வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுலலாம் வந்து டவுட் கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. அதுல டவுட் இருந்தா நீங்க கேட்க போறீங்க. சோ இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா ஓகே, பட் நீங்க லாகினே பண்ணிருக்க வேணாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவோ தான் நீங்க வந்து லாகின் பண்ணிருக்கீங்க. அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட் இருக்கு, இந்த வீக்கெண்டை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா நீங்க ஏதோ ஃப்ரீ கிளாஸ் இவர் எங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்க தாராளமா உங்களோட மெசேஜை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல டெலிகிராம்லயோ இல்ல யூடியூப் கமெண்ட்ஸ்லயுமே நீங்க சொல்லலாம். அது இல்லனா பெட்டர் வே வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்ல வந்து டெலிகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் போட்டுட்டு நீங்க மெசேஜ் போடுங்க. இது ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனா நம்ம கொண்டு போனாதான் உங்களுக்குமே ஓகே, இது ஆக்டிவா ரன் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஜஸ்ட் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போற ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்கன்றது தான் என்னோட கருத்து. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.